கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை தைரியமாய் அறிக்கையிடுகிறேன். நாங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை தைரியமாய் அறிக்கையிடுகிறேன். நாங்கள் இயேசுவின் சொத்தாகும். நாங்கள் இயேசுவின் சொத்தாகும். என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருளுக்கு எவ்வித வல்லமையும் கிடையாது. என்னுடைய குடும்பத்தின் மீதும் இருளுக்கு எவ்வித வல்லமையும் கிடையாது. என்னுடைய இரத்த குழாய்களில் ராஜரீக இயேசுவின் ரத்தம், என்னுடைய இரத்த குழாய்களில் ராஜரீக இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடுகிறது. ராஜரீக இயேசுவின் ரத்தம் பாய்ந்தோடுகிறது. எல்லா வியாதிகளில் இருந்தும் சுகப்படுத்துகிறது. எல்லா வியாதிகளிலிருந்தும் சுகப்படுத்துகிறது. என் சூழ்நிலைகள் மேலும் என் வாழ்வின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கின்றேன். என் சூழ்நிலைகள் மேலும் என்னுடைய வாழ்வின் மீதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கின்றேன். நான் குடியிருக்கும் இடத்தின் மீது எந்த இடத்தின் மீது எந்த தீங்கும் வர முடியாது. நான் குடியிருக்கும் இடத்தின் மீது எந்த தீங்கும் வர முடியாது. பிதாவே, நான் ஆவிக்குரிய யுத்தத்தில் வெற்றி பெற உம் தூதர்களை அனுப்புவீராக. என் வழிகளில் உள்ள தடைகள் நீக்கப்படுவதாக. இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆவிக்குரிய வெற்றி பெற உம் தூதர்களை அனுப்புவீராக. என்னுடைய வழிகளில் உள்ள தடைகள் நீக்கப்படுவதாக. இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாம் எழுதிங்களா? சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அன்புள்ள பிதாவே, சத்தம் வாசிங்க. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் இரத்தம் பாதுகாப்பிற்குள்ளும் என்னையும் என் குடும்பத்தையும் கொண்டு வருகிறேன். நானும் என் குடும்பமும் இயேசுவின் இரத்தத்திற்குள் அடைக்கலம் புகுந்தேன். இயேசுவின் இரத்தத்தால் விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டுள்ளோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை தைரியமாய் அறிக்கையிடுகிறேன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சொத்தாகும். என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் இருளுக்கு எந்தவித வல்லமை
கிடையாது. ரத்த குழாய்களில் பாய்ந்து ஓடுகிறது, சுகப்படுத்துகிறது. இயேசு ரத்தத்தை தெளிக்கின்றேன். நான் குடியிருக்கும் இடத்தின் மீது எந்த தீங்கும் வர முடியாது. பிதாவே, நான் ஆவிக்குறி எண்ணத்தில் வெற்றி பெற உடைய தூதர்களை அனுப்புவீராக. என் வழிகளில் உள்ள தடைகள் நீக்கப்படுவதாக. இதை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். இது என்னன்னா, ஆங்கிலத்தில் இதுக்கு பேரு டெலிவரன்ஸ் பிரேயர். ஆவிகளிடமிருந்து நம்ம எப்படி பாதுகாப்பது என்பதை குறித்ததான ஜெபம். இதை பற்றி இவ்வளவு நன்றிக்கு ஒரு புத்தகம் வச்சிருக்கேன். இவ்வளவு நன்றிக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள எவ்வளவு விதமான ஆவிகள் கிரியை செய்கிறது, அதை நாம எப்படி மேற்கொள்வது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா விதமான அசுத்தாவிகள், அதிகாரங்கள், மேல் அதிகாரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. அப்ப நீங்கள் நாளும் இந்த காரியம் இதுல என்னுடைய இரத்த குழாய்களில் உங்களுடைய இரத்த ஓலை எதுக்காகன்னு சொன்னா, கேன்சர் போன்ற வியாதிகள் நீங்கும்படியாக அந்த ஜபம். அதனால இந்த ஜபமானது மிக முக்கியமான ஜபம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம 4 சுவிசேஷங்களை ஆண்டவர் தருவதற்கு காரணம் என்ன? இல்லையாச்சா? 4 types of rain. இல்லையாச்சா? சரி, ரைட். அடுத்தது வேதாகமத்திலே உள்ள வாகனங்கள். நீங்க எந்தெந்த வாகனத்தில் ஏறி போறீங்க? கார்லையா, ஸ்கூட்டர்லையா, அல்லது நடபாதையிலா? சரியா? வேதாகமத்தில் வாகனங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 34. கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை பராமரித்தான். சுய வாகனம். அந்த சுய வாகனம்ங்கிறது என்ன தெரியுமா? கழுதை. ஏன் கழுதைன்னு சொல்றீங்க? சொல்ற ஆளை பார்த்து சொல்றீங்க. ஏன் கழுதைன்னு சொல்றீங்க? என்னப்பா? அங்க சுய வாகனம் தான் போடுறது. யூதர்களுடைய சமுதாயத்தின்படி பணக்காரர்கள், ராஜாக்கள் கழுத மேலதான் அவர்கள் பிரயாணம் பண்ணுவார்கள். வாகனமாக வைக்கிறது என்னது? கழுதை. குதிரைகளை வைக்கிறது யாருன்னு சொன்னா போர் செய்வர்கள், ஏன்னா வேகமா போறதா. இது கழுதைகள் என்று பார்க்கலாம். அப்ப சுய வாகனத்தில் ஏற்றி என்றால் கழுதையின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போனார். இப்ப இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தீங்கன்னா மெயின் ரோட்ல எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வர்றதுக்கு அந்த மெயின் ரோட்ல இந்த சத்திரம் இருக்கு. அந்த சத்திரத்துல தான் இவங்க என்ன செய்யறான்? நல்ல சமாரியன் அந்த மனிதரை கொண்டு போகிறான். ஆண்டவர் அந்த நாட்கள்ல என்ன விதமான வாகனங்களை உபயோகப்படுத்தினார்கள்? அந்த நாட்கள்ல இயேசுவின் நாட்களில் என்ன வாகனங்களை உபயோகப்படுத்தினார்கள் என்று பார்க்கும் பொழுது மிருக ஜீவன்களை வாகனமாக பயன்படுத்தினார்கள். அந்த நாட்கள்ல மிருக ஜீவன்களை வாகனமாக பயன்படுத்தினார்.
நம்ம காலத்துல வித்தியாசம், அவர்களுடைய காலத்துல நம்முடைய மிருக ஜீவன். இப்போ உதாரணமாக நாம பார்த்தோம்னா இங்க இந்தியாவிலிருந்து லண்டன், மெட்ராஸ் வைங்க, மெட்ராஸ்ல இருந்து லண்டன் போறதுக்கு 9.5 மணி நேரம் பறக்கணும். ஆனா இன்னொரு பிளேன் இப்போ வந்திருக்குது, 4.5 மணி நேரத்தில் என்ன செய்யலாம், பறந்துடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு இருக்கிறது 21வது நூற்றாண்டு. அன்றைக்கு மிருக ஜீவன்கள் சார். நம்பர் 1, கழுதையை வேதாகம கால வாகனமாக உபயோகப்படுத்தினார்கள். நம்பர் 1, கழுதையை வேதாகம கால வாகனமாக வைத்தார்கள். உதாரணமாக பிலேயாம் தீர்க்கதரிசி எந்த ராஜாவால் அழைக்கப்பட்டான் தெரியுமா? ராஜா. பிலேயாம் தீர்க்கதரிசி மோவாப் ராஜா தன்னை அழைத்த போது கழுதை மீது பவனி செய்தான். அந்த ராஜாக்களுக்குன்னே தனி கழுதை. இப்போ உள்ள கழுதையெல்லாம் ஏறி போக முடியாது. நம்மளை கழுதை பீச் போட்டோம் நம்மள, அந்த கழுதை வேற. வாசிங்க எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 21, 22. எண் ஆகமம் 22, 21, 22. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். சரியா? அப்ப கழுதை அநேக நபரால் உபயோகிக்கப்பட்ட வாகனம். அந்த நாட்கள்ல அநேகர் எதை உபயோகித்தார்கள்? கழுதை உபயோகித்தார்கள். 2வது குதிரை. 2வது குதிரை. கழுதையை மிடில் கிளாஸ் பீப்புள் உபயோகப்படுத்தினார்கள். கழுதையை மிடில் கிளாஸ், தமிழ நடுத்தர வகுப்பு மக்கள் பயன்படுத்தினார்கள். குதிரைகளை பிரபுக்கள் பயன்படுத்தினார்கள். குதிரைகளை பிரபுக்கள் பயன்படுத்தினார். உதாரணமாக நாகமான் குஷ்டரோகி எதுல வந்தான்? குதிரை. ரைட்டு. அதுக்கு என்ன போட்டிருக்கு? அதுக்கு பேர் என்ன? அந்த வாகனத்துக்கு பேர் என்ன? ரதம். அவன் ரதத்தின் மீது, குதிரை ரதத்தின் மீது வந்தான். 2 ராஜாக்கள் 5:9 வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். எதோட வந்தா? குதிரையோடும் ரதங்களோடும். குதிரைகளோடும் ரதங்களோடும் அவன் வந்தான். அடுத்த 3வதாக ஒட்டகம். ஒட்டகம் வந்து மிகவும் அதிக விலை உள்ள மிருகம் ஒட்டகம். இப்ப ஒட்டகம் சொல்லும் போது நமக்கு யாரு ஞாபகம் வருது? எலியேசரா? சரி, கரெக்ட். ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் எத்தனை ஒட்டகம் கொண்டு போனான்? ஈசாக்கை பெண் பார்க்க எலியேசர் எத்தனை ஒட்டகம்?
போகும்போது அவன் சும்மா இல்லை, பெரிய பணக்காரன் தான் அப்படி போக முடியும். ஆதியாகமம் 24:10 பாருங்க. ஆதியாகமம் 24:10. பத்து ஒட்டகங்களை தன்னோடு கொண்டு போனான். அப்போ அந்த நாட்கள்ல யூத முறைப்படி பெண்கள் அங்க பார்க்க போகும்போது இவர்கள் தான் என்னத்தை கொண்டு போனாங்க? சீதன பொருட்களை கொண்டு போனாங்க. யாரு? மாப்பிள்ளை வீட்டார். சரியா? சரி. அடுத்தது ஏசாயா 66, ஏசாயா 66:20. சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எஸ்ரேலில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 66ல குலாரி வண்டிகள், குலாரி அதாவது அநேக பொருட்களை எடுத்து போகிற வண்டி, குலாரி, தமிழ்ல குலாரி. அதோடு கூட கோவேறு கழுதைகளும் போனோம். ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவராகிய தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தங்களை ஒப்பு கொடுக்கும் போது, என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தங்களை ஒப்பு கொடுக்கும் போது, தேசத்தின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் அவர்களை மறுபடியும் மீட்பேன். என்னுடைய பிள்ளைகள் மனம் திரும்பினால் அவர்களை நான் என்ன செய்வேன்? மீட்பேன். அவர்களை கோவேறு கழுதைகள் மூலம் கூட்டி சேர்ப்பேன். என் பிள்ளைகள் மனம் திரும்பும் பொழுது கோவேறு கழுதைகள், நல்ல கழுதை கிடையாது, கோவேறு கழுதைகள் மூலம் கூட்டி சேர்ப்பேன். ஒட்டகங்கள் மூலம் சேர்ப்பேன். குதிரைகள் மூலம் சேர்ப்பேன். ஒட்டகம், அடுத்ததாக எனது குதிரைகள், ரதங்கள் மூலமும் கூட்டி சேர்ப்பேன். அந்த குலாரி வண்டியில என்னன்னு எழுதி கொள்ளணும். ஏசாயா 66:20 வாசிங்க. ஏசாயா வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தை காணிக்கைகளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவார்கள் போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகள் மேலும் ரதங்களின் மேலும் குலாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும். குலாரி வண்டின்னு ஆங்கிலத்துல லிட்டர்ஸ், LITTERS, லிட்டர்ஸ், LITTERS. லிட்டர்ஸ்னா சிவிகை, சிவிகை, சிவிகை வண்டிகள், சிவிகை, சிவிகை வண்டி. 2 நபர் உட்கார அமைப்பார்கள். 2 பேர் உட்கார்றதுக்கு அவர்கள் அமைப்பார்கள். நீளமான கட்டையை இணைத்து 4 நபர்கள், நீளமான அந்த வண்டியில இன்னொரு கட்டை, நீளமான கட்டையை இணைத்து 4 நபர்கள் தோளின் மீது வைத்து சுமந்து கொண்டு போவார்கள். இது மிருகங்கள் அல்ல, ஆட்கள் தோல் மேல வச்சு கொண்டு போவாங்க. அதனாலதான் அதுக்கு பேர் குலாரி வண்டி. 2 நபர்கள் உட்கார வைப்பார்கள். நீளமான கட்டையை இணைத்து
4 நபர்கள் தோளின் மீது சுமந்து கொண்டு போவார்கள். சரி. இனி அடுத்தது, கடலில் எந்த வாகனம்? என்னப்பா? கப்பல், படகு, வாகனம். கப்பல், படகு, ஆ, சரி. கடல்ல எந்த வாகனம் என்றால் கப்பல், பாய்மர கப்பல். அந்த பாய்மர கப்பல் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார ஞாபகம் வருது? இல்ல, யாரு? இயேசுவோட தூக்கிட்டாரா? யோனாவே ஞாபகம் வர வேண்டும். அவன் என்ன செய்தான்? கடல்ல அடித்தட்டிலே தூங்கி கொண்டிருந்தான். அவன் நினிவேக்கு போன பதிலாக தர்சீசின் அடித்தளத்தில் தூங்கி கொண்டிருந்தான். அப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு வாகனம், என்ன வாகனம்? மீனும் ஒரு வாகனமாக யோனாவை வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யோனாவுக்கு மீனையும் வாகனமாக பயன்படுத்தினார். இது ரொம்ப பெரிய அதிசயம். எப்படி வீட்டு மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான்? அந்த யோனா 2 அதிகாரம் வாசிங்க. 1078 பக்கம் நினைக்கிறேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து 1073. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா ரெண்டாம் அதிகாரம் எத்தனாம் வசனம்? வாசிங்க. எத்தனாம் வசனம்? 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. நல்ல கவனிங்க. மீன் வயிற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படி ஜெபம் பண்றது? சமையல உட்காந்துக்கிட்டே ஜெபம் பண்ண முடியல. மீன் வயிற்றுக்குள்ள இருந்துக்கிட்டு எப்படி ஜெபம் பண்ணா? அதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். கடினமான ஒரு காரியம். வாசிங்க. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமை அவன் ஜெபம் பண்ணத கேட்டாரு. சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றார். ஜெபம் பண்ணும்போது அவன் பண்ணின இடம் என்னது? மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா ஜெபம் பண்ணுகிறான். சரி. அடுத்தது ஏர்னு சொன்ன தமிழ்ல என்ன சொல்றது? ஏஐஆர். ஏர் வைஸ் சொல்றோம்ல தமிழ்ல. காற்று. சரி. காற்றுல ஏறிட்டு போக முடியாது. பூமியிலிருந்து ஒருவன் பரலோகத்திற்கு வாகனம் மூலம் பயணிக்கிறார். பூமியிலிருந்து ஒருவன் பரலோகத்துக்கு வாகனம் மூலம் பயணிக்கிறார். அப்படி பூமியிலிருந்து வானத்துக்கு போனாலே அது எலியா போகிறார். 2 ராஜாக்கள் 2:11 வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்று. அந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து இருவரையும் பிரித்தது. 2 ராஜாக்கள் 2:11. 2 ராஜாக்கள் 2:11. அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் பரலோகத்திலிருந்து வந்தது. எழுதிட்டீங்களா? சரி. இனி பரலோகத்தில் உள்ளவர்கள். அடுத்த தலைப்பு, பரலோகத்தில் உள்ளவர்கள் எப்படி பயணம் செய்வார்கள்? இப்ப நம்ம எல்லாம் பரலோகம் போயிட்டோம்னு சொன்னா
நாம எந்த வண்டியில புறப்படுறது? லாரியில போகலாமா அல்லது ஸ்கூட்டர்ல போகலாமா? சரி, தூதர்கள் சிறகுகளால் பறக்கின்றார்கள். தூதர்கள் சிறகுகளால் பறக்கின்றார்கள். அது அந்த கேருபீன்கள், சேராபீன்கள் இவளை வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு தெரியும். வாசிக்க தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9 to 11. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9 to 11. வாசிங்க. நான் பார்த்துக் கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் கையில் வெண்மையாகவும் பச்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதில் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்புமாய் இருந்தது. அதை எழுதி கொள்ளுங்கள். எது? அது ரைட்டு. நீங்க இப்ப இது எழுத வேண்டிய எழுதுங்க. தானியேல்ல ஆண்டவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதின் சக்கரங்கள் எரிகின்ற நெருப்புமாய் இருந்தது. ஆண்டவருடைய சிங்காசனம் அந்த ரதமானது நெருப்புமாய் இருந்தது. அதுதான் பிதாவின் சிங்காசனம். அதான் பிதாவின் சிங்காசனம். ஆண்டவர் உட்காருகிற சிங்காசனமானது எரிகின்ற நெருப்பு, அதனுடைய அந்த சக்கரங்கள் எரிகின்ற நெருப்பு, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை. சரி, இனி மூப்பர்கள் உட்காரும் சிங்காசனங்களும் இருந்தன. மூப்பர்கள் 24 மூப்பர்கள் உட்காருகிற சிங்காசனம் இருந்தன. அந்த சிங்காசனத்தில் சக்கரம் உள்ளது. அந்த சிங்காசனத்திலும் சக்கரம் இருந்தது. சரி, இனி அடுத்த தலைப்பு, பூமியில் இயேசு எந்த வாகனத்தை பயன்படுத்தினார்? பூமியில் இயேசு எந்த வாகனத்தை பயன்படுத்தினார்? இயேசு எது மீது பயணம் செய்தார்? கழுதை மீது பயணம் செய்தார். காரணம் என்ன? ஏன் அது கழுதை மேல போனார்? ரைட். அதாவது யூதர்களுடைய அந்த பிரமாணப்படி ராஜாக்கள் கழுதையிலே பயணம் பண்ணுவார்கள். அதுல ஓசன்னா பாட்டு பாடினார்கள். ஓசன்னா பாட்டு பாடுவார்கள். அந்த ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள் மூலம் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். உதாரணமாக சாலமோனை தாவீதின் கோவேறு கழுதையின் மீது ஏற்றி அவனை ஊர்வலமாக அழைத்து சென்று ஆசாரியர் மூலம் அபிஷேகம் செய்து ராஜாவாக நியமித்தார்கள். சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை ஊர்வலமாக அழைத்து சென்று தீர்க்கதரிசி ஆசாரியர்கள் மூலம் அபிஷேகம் செய்து ராஜாவாக நியமித்தார்கள். தாவீதுக்கு ஏன் நம்ம அவர்கள் தீர்க்கதரிசி ஆசாரியர் 2 போட்டு சொல்லியிருக்க, ஏன் 2 சொல்லியிருக்கன்னு சொன்னா, தாவீது எத்தனை தடவை அவர் ராஜாவா மாறுறாரு? அல்வா 2 தடவையா? சரி,
தாவீது 3 தடவை அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது அவர் என்ன செய்கிறாரு, கழுதை மீதும் அவர் போகும்போது தீர்க்கதரிசி அல்லது ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்தார். அது வாசிப்போம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33-34 வாசிங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33-34 வாசி. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலொமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். அங்கே எப்படி அவனை கொண்டு போக வேண்டும் என்று தகப்பன் சொல்லுகிறார். சரி, இயேசு ராஜா அவர் கழுதை மீது வந்தார். அடுத்த தலை போட்டு, இயேசு ராஜா கழுதை மீது வந்தார். அவர் இந்த உலகத்தின் ராஜா. இயேசு ராஜா கழுதை மீது வந்தார். அவர் உலகத்தின் ராஜா. முழு உலகத்தின் ராஜா யார்னா இயேசு. நம்முடைய இருதயத்தை ஆளும் ராஜா இயேசு. நம்முடைய இருதயத்தை ஆளும் ராஜா இயேசு. இருதயத்தை ஆளும் ராஜா இயேசு. மேசியா கழுதை மீது வருவார் என்று யார் சொன்னார்? மேசியா கழுதை மீது வருவார். ஏசாயாவா? சரி, சகரியா 9:9. சகரியா 9:9. சகரியா மல்கியா. மல்கியாவுக்கு முந்தின புத்தகம் சகரியா. வாசிப்பா. குமாரத்தியே, மிகவும் களிகூரு. எருசலேம் குமாரத்தியே, கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அந்த வார்த்தை நல்லா கவனிங்க. கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். கழுதை குட்டிக்கு பேர் மரி. சரியா? இப்ப நம்ம யானை குட்டின்னு சொல்லுவோம், சரியா? பூனை குட்டின்னு சொல்லுவோம். அது கழுதை குட்டிக்கு பேர் இருந்தது மரி. ஆண்டவராய் இயேசு அந்த மார்க் 11ஆம் அதிகாரமா பாருங்க. அவர் மதுரை கடைசியாக அவர் மரியின் மீது ஏறி வருவார். ஆண்டவராய் இயேசு மரியின் மீது ஏறி வருவார். அதாவது நீங்கள் போய் அந்த கழுதையை நீங்கள் என்ன செய்யுங்க, அவிழ்த்து கொண்டு வாருங்கன்னு சொல்லுவார்ல. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது தான் இருக்கு. 11ஆம் அதிகாரம் மார்க்கு 11 வாசிங்க. 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி மனிதர் அது ஒரு விசேஷம். அதான் மனிதர் ஒருவனும் ஏறி ஒரு காலம் ஏறினால ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். அதான் கழுதை மரின்னு சொல்றது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது எந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா? இருவழி சந்தையில். அந்த கழுதையானது எதற்கு பக்கத்துல இருக்குது? நம்ம பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தையில் ஒரு வாசல் அருகே கட்டி
இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருக்கிற அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தேன். இருவழி என்று சொன்னால் பரலோகத்துக்கு போகிற வழி, அதே போல நரகத்துக்கு போகிற வழி. இருவழி என்பது அது நமக்கு காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு அதை போன உடனே அந்த 6ஆம் வசனம் பாருங்க. இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். 6ஆம் வசனத்துல 7ஆம் வசனம், அவர்கள் அந்த குட்டியை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். சரி, ஏன் ஆண்டவரை கண்டோட வஸ்திரங்களை போட்டாங்க? மேன்மைப்படுத்த, மேன்மைப்படுத்த, கனப்படுத்த, மேன்மைப்படுத்தவா? சரி, கனப்படுத்துறதுக்கு. ஆண்டவராய் இயேசு கழுத மீது போகும்போது வஸ்திரங்களை போட்டார்கள், பிறகு மரக்கிளைகளை போட்டார்கள்னு வேற வரும். ஏன் வஸ்திரங்களை போட்டாங்கன்னு சொன்னா 2.5 லட்சம் ஜனங்கள் வர்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நானும் சாதாரண நினைக்க கூடாது. ஆண்டவராய் இயேசு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும் பொழுது, இந்த கழுதை மீது வரும்பொழுது எத்தனை ஜனம் பின்னால் வருது? 2.5 லட்சம் ஜனங்கள். சிலர் 3 லட்சம் சொல்றாங்க. நம்ம 2.5 லட்சம் வச்சுக்கிடுவோம். 2.5 லட்சம் ஜனங்கள் வரும்பொழுது அவர்கள் ஏன் அந்த வஸ்திரத்தை போட்டார்கள்? அவர் யூதருக்கு ராஜாவாக வேண்டும். யூதருக்கு ராஜாவாகிறவர்கள் தான் அவர்கள் வஸ்திரத்தை களைந்து போடுவார்கள். சரியா? அதான் மிக முக்கியம். அப்போ ஆண்டவராய் இயேசு அவர் ராஜாவாக அவர்கள் நினைத்தார்களே ஒழிய மேசியா என்று அழைக்கவில்லை. அது அடுத்ததாக ஒரு ராஜா கழுதை மீது பவனி வந்தால் சமாதான தூதை அறிவிக்கிறார் என்று அர்த்தம். ராஜா கழுதை மீது பவனி வந்தால் சமாதானத்தை அறிவிக்கிறார் என்று அர்த்தமாகும். அதனாலதான் அவர் கழுதை மீது வந்தார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு சமாதானத்தின் தேவன். கழுதை மீது வந்து பாவத்தை, உன்னுடைய பாவத்தை மன்னித்தேன். அவர் கழுதை மீது வந்து உன்னுடைய பாவத்தை மன்னித்தேன் என்பது அதனுடைய அர்த்தம். கழுதை மீது அவர் வரும் பொழுது அவ்விதமாக அந்த வஸ்திரங்களை போடுகிறதெல்லாம் ஆண்டவராகிய தேவன், சமாதானத்தின் தேவன். அவர் எதை சமாதானம் செய்தார் என்றால் பாவத்தை மன்னித்து நமக்கும் தேவனுக்கு என்ன உண்டாக்கி இருக்கிறாரு? சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இப்ப கழுதையில வந்தார். இனி வரப்போகிற ஆண்டவர் 2ஆம் முறை ஆண்டவர் குதிரை. எப்படிப்பட்ட குதிரை? வெள்ளை குதிரை. சொல்லும் போது கரெக்டா சொல்லணும். வெள்ளை குதிரையின் மீது ஆண்டவர் வருவார். வெளிப்படுத்தல் 19:11-13. வெளிப்படுத்தல் 19:11-13 வாசிங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயத்திற்கு யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை கொண்டிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கோ அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தால் தோற்றப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. தேவனுடைய வார்த்தை. அதனால குறித்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி ஒரு சரியான கணிப்பு இல்லை. இப்போ நாம பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அதான் மிக முக்கியம். அதுக்கு தேவனுடைய வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் அங்க சொல்லப்பட்டிருக்காங்க.
ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்பது இயேசு. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்பது இயேசு. சரி, ஆண்டவர் இப்ப 2 முறை வர்றாரு. முதல் தடவை ஒரு தடவை வர்றாரு, ரெண்டாவது முதல் தடவை வரும்பொழுது எதுக்காக வந்தாரு? சமாதானம் அளிக்க வந்தார். 2ஆம் முறை வரும் பொழுது எதுக்காக வர்றாரு? நியாய தீர்ப்பு வழங்கும்படியாய் வருகிறார். அவர் வந்து நம்மை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு பரலோகம் போவார். சரியா? நீங்கள் நானும் எவ்வளவு வெயிட் இருந்தாலும் சரி ஏறிட்டு போயிடலாம். நீங்கள் நானும் ஆண்டுடைய வாகனத்தின் மீது ஏறி போகலாம். சரி, இந்த சுவிசேஷங்களை பற்றியான காரியங்கள்ல எழுதி கொள்ளுங்க. சுவிசேஷங்கள் மத்தேயு சுவிசேஷத்துல ஆண்டவராய் இயேசு எதாக காட்டப்படுகிறார்? வஸ்திரமா? ஆண்டவராய் இயேசு மத்தேயு சுவிசேஷத்துல அவர் எதாக வர்ணிக்கப்படுகிறார்? ராஜாவாக காட்டப்படுகிறார். மத்தேயு சுவிசேஷம் ராஜாவாக அவர் காட்டப்படுகிறார். ராஜா செய்ததை மத்தேயு எழுதியுள்ளார். ராஜா செய்ததை மத்தேயு எழுதியுள்ளார். ராஜாவாக பேசினதை அவர் எழுதியுள்ளார். ராஜாவாக பேசினதை அவர் எழுதியுள்ளார். அற்புதம் செய்ததை எழுதுகிறார். இந்த மத்தேயு சுவிசேஷம் யாருக்காக எழுதப்பட்டது? யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள ஆட்கள் இயேசு கிறிஸ்து குதிரை மீது வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள ஆட்கள் அந்த நேரத்தில் ஆண்டவர் குதிரை மீது வருவார், அதன் மூலமாக நமக்கு என்ன செய்யும்? ராஜ்யம் உண்டாகும். 2.5 லட்சம் பேர் போறாங்கன்னு சொன்னா அந்த நாட்களில் பெரிய காரியம். சும்மா சாதாரணமாக ஒவ்வொரு பட்டணம் சொல்றோம்ல, இப்போ நம்ம தெக்கப்போலின்னு சொல்லுவோம். தெக்கா என்றால் 10, போலீஸ் என்றால் பட்டணம். போலீஸை நம்ம போலீஸ் எழுதக்கூடாது, சரியா? 10 பட்டணங்கள். ஆண்டவராய் இயேசு 10 பட்டணம். அப்போ ஆண்டவர் நமக்கு ஆளுகை செய்கிறவாக ராஜாவாக மாறுவார் என்றுதான் நினைச்சாங்க. நீங்க இந்த பவனியை பற்றி பார்க்கும்போது பாம் சண்டையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பாம் சண்டையில் இவர் வந்து அந்த எருசலேமுக்கு பக்கத்தில் வந்த உடனே அந்த இடத்துல பாதை 2ஆ பிரியும். இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் தான் அது வழங்கும். பாதை 2ஆ பிரியும். வலது பக்கமானது ஏரோது ராஜா அரண்மனைக்கு போகும். இடது பக்க ரோடு வந்து தேவாலயத்துக்கு போகும். வலது பக்கம் ராஜா கிட்ட இடம். ஆண்டவராய் இயேசு கழுதை மீது பவனி வந்து வலது பக்கம் போவார்னு தான் 2.5 லட்சம் பேர் வந்தாங்க. ஆனா இவர் எங்க போனாரு? அவர் அங்கே தேவாலயம் நோக்கி போனார். சரி, அடுத்தது மார்க்கு சுவிசேஷம்
மார்க்கு சுவிசேஷம் வந்து யாருக்கா எழுதப்பட்டது? ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. மத்தேயு வந்து இயேசுவை ராஜாவாக காட்டினார். மார்க் வந்து இயேசுவை எதாக காட்டுகிறாரு? அவர் ராஜாவா காட்டினாரு. இவர் செல்வன் ஊழியனாக காட்டுகிறார். அடுத்தது லூக்கா. லூக்கா யார் தெரியுமா? டாக்டர் சார். அவர் வந்து டாக்டர். அவர் வந்து வைத்தியர். அவர் யாருக்கு எழுதினாரு? அவர் லூக்கா மாத்திரம் தான் எழுதினாரா? லூக்கா வந்து லூக்கா சுவிசேஷம் மாத்திரம் எழுதல, அப்போஸ்தலர் நடபடிகளையும் எழுதினது லூக்கா. சரி, இவர் யாருக்கு எழுதினார்னு சொன்னா கிரேக்கர்களுக்கு எழுதினார். லூக்கா கிரேக்கர்களுக்கு எழுதினார். இவர் யாராக வர்ணித்து எழுதுகிறார்? ஆண்டவராகிய இயேசுவை இவர் யாராக வர்ணித்து எழுதுகிறார்? லூக்கா அது வந்து மனுஷகுமாரன். இது இரண்டாவது எழுதுனோம்ல மார்க்கு. இவர் வந்து ரியல் மேன், மனிதனாக, அவர் மனுஷகுமாரனாக எழுதினார். இவர் வந்து மனிதனாக அடுத்தது யோவான். யோவான் வந்து எழுதுனது யாருக்குன்னு சொன்னா, யாருக்கு? யூதர்களுக்கு எழுதினார். யூதர்களுக்காக எழுதினார் யோவான். அது என்ன, அவர் என்ன அவருடைய கேரக்டர், என்ன கேரக்டர் எழுதுறாருன்னு சொன்னா, ஆங்கிலத்தில் டிவினிட்டி ஆஃப் ஜீசஸ், இயேசு தேவன் என எழுதுகிறார். இயேசு தேவன். இந்த யோவான் சுவிசேஷத்தை நம்ம பார்க்கிற போது, யோவான் இந்த ஒரு நூலை மாத்திரம் எழுதல. யோவான் எழுதுன எத்தனை நூல்? எத்தனை? அப்புறம் மொத்தம் எத்தனைப்பா? 5. யோவான் சுவிசேஷம், 3 கடிதங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். சரி, இந்த யோவான் சுவிசேஷத்துல ஏன் இவருக்கு வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதக்கூடிய அளவுக்கு இவருக்கு எந்த அளவுக்கு தகுதி இருந்தது? You are right. ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தபடினாலே ஆண்டவருடைய இருதயத்தின் யோசனையாகிய
அந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அவர் நமக்கு 22 அதிகாரங்களாக அடித்து தருகிறார். அப்ப நமக்கு இந்த 4 சுவிசேஷங்கள் எதுக்காக சொல்லி நீங்க படிச்சுட்டீங்கன்னு சொன்னீங்க, சரியா? அத ஆங்கிலத்துல இருக்கு, தமிழ்ல பார்ப்போம். தமிழ்ல 4 விதமான மூளைகள் நாங்க எழுதிட்டோம் சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இருக்கிறது ஒரு மூளை தான். சரி, மத்தேயு சுவிசேஷம் வந்து விவரம் தேவைப்படும் மூளை, விவரம் தேவைப்படும் மூளை. அதாவது ஆங்கிலத்துல டீடைல் சீக்கிங் பிரைன். அடுத்தது 2வது மூளை. இப்ப 4 மூளை இருக்கு, உங்களுக்கு என்ன மூளை இருக்குன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். 2வது மூளை வந்து அவசரம் தேவைப்படும் மூளை. எதனால அவசரமா, சரியா? அவசரம். ஆங்கிலத்துல hasty, HASTY, hasty seeking brain. 3வது அறிவில் நிறைந்த மூளை. 3வது அறிவில் நிறைந்த மூளை. அதாவது அறிவில் நிறைந்த மூளைன்னு என்ன அர்த்தம்னா, படிப்பினை தரும் மூளை, அல்லது ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேட்டிவ் பிரெயின். படிப்பினை தரும் மூளை அல்லது இன்ஃபர்மேஷன், செய்திகளை தொகுத்து தரும் மூளை. 4வது ஆவியில் நிறைந்த மூளை. 4வது மூளை வந்து ஆவியில் நிறைந்த மூளை. ஆங்கிலத்தில் ஸ்பிரிச்சுவல் ஆர் ஹோலி பிரெயின். ஸ்பிரிச்சுவல் ஆர் ஹோலி பிரெயின் 4வது மூளை. அதுல நமக்கு எந்த விதமான மூளைன்னு பார்க்கணும். ரொம்ப அதிகமான என்ன தெரியுமா, லூக்கா சுவிசேஷன் தான். அவன் எப்போதுமே வியாதிகளை அதிகமாக கவனம் செலுத்தி அதை எழுதுவான். அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வியாதின்னு சொல்லும் போது அவன் அந்த நம்ம பார்க்கிறோம்ல கெட்ட குமாரன் கதையில, அந்த கெட்ட குமாரன் கதையில கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பினான்னு போட்டிருக்காரு. கெட்ட குமாரன் எப்படி மனம் திரும்பினா, புத்தியில் தெளிந்து எழுதுவான். மூளையை பற்றி எழுதுகிற ஒரே ஆள் யாருன்னா லூக்கா மாத்திரம். புத்தி தெளிந்துன்னா, அதாவது இந்த பிரெயின் சீக்கிங், பிரெயின் மெட்டர்னிட்டி, அது என்ன மெச்சூரிட்டி, பிரெயின் மெச்சூரிட்டி, மூளையினுடைய முதிர்ச்சி, அதான் மிக முக்கியமான. சார் லூக்கா படிச்சா அறிவாளியா இருக்கு. லூக்கா படிச்சா அறிவாளியா இருக்கு. சார் அந்த ஜபத்தை நீங்க ஓரளவுக்கு நீங்க எல்லாருமே என்ன செய்யுங்க, சொல்லி பாருங்க. நல்ல